தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பார்கட சிந்தம் ஞானதம் சாத்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதம் கலியுதேவம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு ராஜத்ரோகம் பண்ணினேன்னு சொன்னால் என்ன செய்வேன். ராஜத்ரோகம் பண்ணினேன்னு சொன்னால் என்ன செய்வேன். இந்த சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தரவே பாருங்கள். இது பெரிய சம்பவம், அதனால் கொஞ்சம் வேகமாக சொல்லுவேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆடிட்டர் துக்ளக் குருமூர்த்தி பேர் இருக்கார். அவர் மகாபெரியோட அத்தியந்த பக்தர். ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அந்த ஸ்டேஜில் பாலபெரியானும் உட்காந்துட்டுருக்கா. அது மேலே ஒரு பேனர் இருக்குது, அதில் காமகோட்டி கட்டிகஸ்தானம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அர்த்த சாஸ்திர வேத பாடசாலா அப்படின்ற ஒரு பெரிய பேனர் இருக்குது. அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இல்லை, அவருடைய நேமில் ஏதோ பண்ணியிருக்க இது பாடசாலையில் பாலபிரிவா போயிருக்கா. அதில் இவருடைய குருமூர்த்தி அவருடைய அனுபவத்தை சொல்கிறார். 1983 வருஷம் அவர் சொன்னது எல்லாம் 1983 வருஷம். அதுலேருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எல்லாம் குருமூர்த்தி சொல்கிறத நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. கேஷாக ப்ரொஃபஷனல் ஃபீஸ் எதுவும் வாங்க மாட்டேன். இவர் ஆடிட்டிங்லாம் பண்ணுவார் இல்லையா, நிறைய கேஷாக வாங்க மாட்டேன், எல்லாம் செக்காக தான் ரிசீவ் பண்ணுவேன். ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் போயிருந்தது. அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபுக்கெலாம் ஒரு ரூம் மாதிரி ஒரு சின்ன கிச்சன் இருக்க மாதிரி அவளுக்கெல்லாம் ஏதாவது அக்காமடேஷன் பண்ணுற மாதிரி ஒரு இது ப்ராஜெக்ட் போயிருந்தது. அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு 35,000 ரூபாய் செலவாகும்னு தோணுது. அதில் ஏதாவது ஒன்று நம்ம பண்ணலாமான்னு கூட எனக்கு தோணியிருந்தது. நான் இப்போ விஜயவாடாவில் ஒரு கேஸ் விஷயமாக அட்டன் பண்ண போக வேண்டியிருந்தது. அது கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், ஒரு 35,000 ரூபாவை எடுத்து ஒரு எம்டி ஒரு இது மாதிரி என்வெலப் எடுத்து அது உள்ளே வச்சேன். அதை திருப்பி பார்த்தா அது பாம்பே டையிங்னு அந்த கம்பெனியோட இது அது வச்சுருந்தேன். அப்புறம் எல்லாத்தையும் அந்த இதெல்லாம் சூட் கேஸ்லாம் எடுத்துகிட்டு நான் கிளம்புற டைம் திடீர்னு எனக்கு திடீர்னு தோன்றது என்ன, பெரியவாங்கிற மாபெரிய அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும், இதில் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அந்த கவரை எடுத்து கிழிச்சு நல்லா சுக்குநூறாக கிழிச்சு வெளியில் தூக்கி போட்டுட்டு இல்லை ஃப்ளஷில் இழுத்து விட்டாரா தெரியாது, அது தெரியாத மாதிரி பண்ணிட்டார். இன்னொரு எம்டி ஒரு என்வெலப் எடுத்து அதில் காஞ்சி மட்டம் அப்படின்னு போட்டு ருபீஸ் 35,000 அப்படின்னு மேலே எழுதியிருந்தார். உள்ள பணத்தை வச்சார், அதை சுவாமிகிட்ட வச்சார், கிளம்பி போயிட்டார். இது ஜனவரி 17, 1983 விஜயவாடா போனார். ஜனவரி 23 அன்றைக்கி வரைக்கும் அவருக்கு வேலை ஆனால் அது வரைக்கும் நடுவில் ஏதாவது ட்ரெயின் கிடச்சா வந்துடலான்னு பார்த்தார். ரிட்டர்ன் ட்ரெயின் எதுவுமே அவருக்கு கிடைக்கலையாம் மெட்ராஸ் போகிறதுக்கு. ஜனவரி 24 அன்றைக்கி வீட்டுக்கு ஃபோன் பண்ணார். 23 வரைக்கும் கிடைக்கல. 24 கார்த்தால பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணால் அவள் சொல்கிறாலாம், இங்கே சிபிஐ என்கொயரி வந்திருக்கு, வீட்டுக்கு வந்திருக்கா. அவள் அவள் சொல்லியிருக்கா, அந்த கவரெல்லாம் எடுத்து பார்த்தா பணத்தை பார்த்துட்டு ஒன்றும் சொல்லலை, அப்படியே வச்சுருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், ரீசண்டாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரிலையன்ஸ் பற்றி ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கார். கவர்மெண்ட்டுக்கும் ரிலையன்ஸ் கம்பெனிக்கும் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி ஒரு இது எழுதியிருக்கார். இவர் ஆர்டிக்கல் எழுதி அது பப்ளிஷாக இருக்குது. ஒருவேளை பாம்பே டைங் கவரில் இந்த 35,000 ரூபாய் வச்சுட்டு எதுவுமே எழுதாமல் வச்சுருந்தா அந்த சிபிஐக்காரா என்ன நினச்சிருப்பா அப்படின்னா, அந்த ரிலையன்ஸ் பற்றி எழுதுறதுக்கு பாம்பே டைங்கில் யாரோ இவருக்கு லஞ்சம் கொடுத்துருக்கா, அது 35,000 ரூபான்னு தோணியிருக்கலாம். நல்ல காலம், அதனால தான் அதை கிழிச்சு போட்டு இது பண்ணுறதுக்கான இது இவருக்கு புத்தி வந்திருக்குன்றது தோன்றுறது. அதுக்கப்புறம் இவர் அந்த மாதிரி ஆர்டிக்கல் எழுதியிருக்கார். அப்புறம் அதை மகாபெரிவா காப்பாற்றிருக்கார் அப்படிங்கிறத அவருக்கு புரிஞ்சுது.
அதுக்கப்புறம் வந்து இவர் பண்ணால் மகாபிரிவா ஜனவரி 5 அன்னைக்கு மகாபிரிவாவை தரிசனம் பண்ண போனார். விஷயத்தை சொன்னார். சரி, நீ என்ன மிஸ்டேக் பண்ணின, சிபிஐ வந்திருக்கா அப்படின்னு கேட்டார். இல்லை, நான் கவர்மெண்ட் சீக்ரெட்ஸ் பற்றி எழுதினேன், என் மேலே கவர்மெண்ட் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கா அப்படின்னு. அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் பிரகாரம் அப்படின்னாரு. சரி, எந்த இதுவும் வந்து பணமும் உங்ககிட்ட இல்லையா, அவளுக்கு பிடிபடலையா? இல்லை அப்படின்னாரு. பிளாக் மணி வச்சுக்கிறது இல்லை அப்படின்னாரு அவர். சரி, ராஜ துரோகம் பண்ணினேன்னு அவள் சொன்னால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு பெரியவா கேட்டா. மனசுக்குள்ளே குருமூர்த்தி நினச்சிட்டாராம், செக்ஷன் 3 கிரைம் அண்டர் நேஷ்னல் எஸ்பைனேஜ் ஆக்ட், செக்ஷன் 5 வந்து பப்ளிஷிங் அஃபிஷியல் சீக்ரெட்ஸ், இந்த 2 இருக்குது. செக்ஷன் 5 படி தான் கேஸ் வந்து புக் ஆகும். ஆனால் பெரியவா சொல்கிறது செக்ஷன் 3. பெரியவாளுக்கு வந்து அந்த செக்ஷன்ஸ்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு இவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டார். வெளியில் ஒன்றும் சொல்ல. பெரியவா வந்து, ஒருவேளை நீ கவர்மெண்ட் பற்றி எழுதினது தப்புன்னா மன்னிப்பு கேட்பியோ அப்படின்னு ஒன்றும் பதில் சொல்ல. பயப்படுவியோ? பதில் சொல்லலை. ஒருவேளை உன்னை வந்து குடும்பப்படுத்தினா, இல்லை உன்னை இது பண்ணினா, பயமுறுத்தினா, அந்த டயத்தில் ஒத்துப்பியோ? எல்லாத்தையும் கேட்டு இல்லை, அப்படி பண்ண முடியாது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஜனவரி 13 அன்னைக்கு சிபிஐ ரெய்டு திருப்பி வந்திருக்கு. ராத்திரி 10:30 மணிக்கு ஸ்ரீமடம் வந்திருக்காரு. கூடயே வந்திருக்காடா இருக்கும் சிபிஐயும். ராத்திரி 12:30 மணிக்கு தான் பெரியவாளோட தரிசனம் கிடச்சி கிளம்பி போகிற டயத்தில் அரெஸ்ட் பண்ணி டெல்லி கூட்டின்னு போயிருக்கான். அது வந்து ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே என்ன பண்ணான்னு தெரியாது. சண்டே அன்னைக்கு வந்து அங்கேருந்து ஃப்ளைட்டில் வேறு ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகும்போது அப்போ வந்து அந்த ஏர்போர்ட்டில் அங்கே வச்சுருப்பாள், அந்த இதில் வந்து யாரோ அந்த அஃபிஷியல் அதில் வேலை செய்கிறவ வந்து இந்த பேப்பர் அப்படின்னு படிச்சுட்டு கொடுப்பார்ல, இவர்கிட்ட கொடுத்துட்டார். அவர் எடுத்து அதை படிக்கிறாரு. இப்போ இதில் வந்து அரெஸ்ட்டில் தான் இருக்கார். அதை படிச்சிருந்தா அதில் வந்து போட்டிருக்கு இந்த மாதிரி இவரை இந்த செக்ஷன் அவர் சொன்ன மாதிரி இந்த செக்ஷன் 3 படி கேஸ் ஃபைல் ஆகிருக்கு. அதனால் அதாவது எஸ்பைனேஜ் ஆக்ட் மாதிரி அந்த மாதிரி வெளியில் சொன்ன மாதிரி தான் அப்படின்னா. அப்போ பெரியவாளுக்கு அது தெரிஞ்சிருக்கு அப்படின்றது தெரியுது. பெரியவாளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அதுதான் அதில் தெரியுது. அதுக்கப்புறம் அவர் அந்த கேஸை ஃபைல் பண்ணி இது பண்ணி ஆர்கியூ பண்ணி வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறார். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவேச்சரணம்.